இந்தியன் வெட்டிங்ஸ்னாலே லைட்ஸ், டான்ஸ், பிரியாணி இதெல்லாம் தானே. ஆனா இதுக்கும் மேல இன்விசிபிளா ஒரு சில விஷயங்கள் நடக்குது. வாங்க தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கல்யாணங்கள்ல சவுண்ட் லெவல்ஸ் அவ்வளோ அதிகமா இருக்கும். அது உங்க காதுகளை கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் பண்ணிக்கிட்டே வரும், உங்களுக்கே தெரியாம. மியூசிக்கல் பேண்ட், டிஜே சத்தம், ஸ்பீக்கர்ஸ், நாதஸ்வரம், மேளதாளம் இதெல்லாம் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு 100லேருந்து 110 டெசிபிள்ஸ்க்கு மேல போகும். 85 டெசிபிள்ஸ்க்கு மேல நீண்ட நேரம் இருந்தாலே உங்க காதுகள்ல இருக்கிற சின்ன சின்ன ஹேர் செல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆக தொடங்கும். அதனால நீங்க ஒரு 3-4 மணி நேரம் கல்யாணத்தை அட்டென்ட் பண்றீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரோட ஃபுல் முழு நேர ஷிஃப்ட்டுக்கு நிகரா உங்களுக்கு எக்ஸ்போஷரை கொடுக்கலாம். கல்யாணம் முடிஞ்ச வெளியில வரப்ப காதுல ஒரு ரீங்காரம் மாதிரி ஒரு சத்தம் இருக்குன்னு நீங்க எப்பயாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நாம அதை யூஸ்வலா இக்னோர் பண்ணி விட்டுடுவோம். ஆனா அந்த ரிங்கிங் உங்க காது உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்னிங் சிக்னல். அது எப்போதும் தானா சரியாயிடும்னு நம்ம சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல அது நீடிக்கலாம். ஜென்ரலா நீங்க சேஃபா இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு நாய்ஸி என்வாயர்மெண்ட்ல நீண்ட நேரம் இருக்கிறத நீங்க தவிர்க்கணும். அது மட்டும் இல்லைங்க, எப்பயாவது ஒரு தடவை உங்க காதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. ஹியர்ஸ் ஆப்ல ஃப்ரீ ஹியரிங் டெஸ்ட் இருக்கு. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். பல பேருக்கு ஹியரிங் டெஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு அஃபெக்ட் ஆயிடுச்சா அப்படின்றதே தெரிய வருது. அப்புறம் எதுக்காக வெயிட் பண்றீங்க? இன்னைக்கே போய் உங்க செவித்திறனை செக் பண்ணிக்கோங்க.